தித்வா புயல் எதிரொலியாக காரைக்காலுக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழு வந்திருக்கிறது. இது பற்றிய கள விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அந்தோனிராஜ். அந்தோனிராஜ், இப்ப காரைக்காலை பொறுத்த வரைக்கும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த குழுல மொத்தம் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள், எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் அவங்க செல்ல இருக்கிறாங்க, முழு விவரங்கள் என்ன? காரைக்கால் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிப்டா புயல் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. அதாவது மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் பார்த்தீங்கன்னா தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி உள்ளது. அதில் அப்புறப்படுத்தும் பணியிலும் மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தேசிய பேரிடர் மேன்மை குழு அரக்கோணத்திலிருந்து ஒரு குழுவாக வந்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அதாவது எங்கெங்கு தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி உள்ளதோ அதே போல மரங்கள் இது மாதிரி சாய்ந்து கிடக்கும் இடங்களை கண்டறிந்து உடனடியாக அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதே போல பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அத்தியாவசிய தேவை என்று வெளிவரக்கூடாது என்றும் அமைச்சர் திருமுருகன் ஒரு உத்தரவு போட்டுள்ளார். அதே போல தங்கும் இடங்களும் சரி, உணவகங்களும் மருந்து பெட்டிகளும் தயார் நிலையில் மாவட்ட நிர்வாகம் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது புதுச்சேரி மாநில அமைச்சர் நம்ம கூட இருக்காரு. வணக்கண்ணே. அதாவது இப்ப தொடர்ந்து கனமழை மாவட்டம் முழுவதும் பெய்து இருக்கு. என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க எடுக்கப்பட்டு வந்திருக்கு? டிட்வா புயல் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து தென்கிழக்கு பகுதி கடலூர் பகுதியில் கிட்டத்தட்ட 190 கிலோமீட்டர் தொலைவில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து வருது. மணிக்கு 7 கிலோமீட்டர் தூரத்தில் நகர்ந்து வருது. இதனால் நேற்று இரவுலேருந்து இன்னைக்கு காலையில் 9 மணி வரையிலையும் 97 மில்லிமீட்டர் மழை தொடர்ந்து பெய்து வர்றது பதிவாயிருக்குது. இதனால் காரைக்கால் மாவட்டத்தில் தொடர் மழையின் காரணமாக மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி காலையிலையும் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போது கடந்த சில நாட்களுக்கு வாரங்களுக்கு முன்பு இந்த தூர்வாரம் பணியெல்லாம் நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் நகர்ப்பகுதியில் மற்ற எல்லா பகுதியிலையும் மேற்கொண்ட காரணத்தினால தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய நிலை ஒரு 90% இல்லை. இன்னும் ஒரு 10% அங்கங்கே தூர்வாராத பகுதிகளில் இருக்கிறது தெரிய வருது. அந்த பணிகள்லாம் நாங்களுடைய மாவட்ட நிர்வாகம் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் வருவாய் மற்றும் பொறுப்பு ஆட்சியராக இருக்கக்கூடிய பூஜா ஐஏஎஸ் மேடம் அவர்களுடைய தலைமையில் இன்றைய தினம் காலையில் மீட்டிங் நடந்துச்சு. இந்த மீட்டிங்கில் என்டிஆர்எஃப் டீம் ஒரு 30 பேர் கொண்ட குழு வருகை புரிந்திருக்கிறாங்க. அதோட காரைக்கால் மாவட்டத்தில் இருக்க ஆத்ம மித்ரா மற்றும் மற்ற அமைப்புகள் மற்ற துறை அதிகாரிகளோட இன்னைக்கு ஒரு ஆய்வு கூட்டமும் ஆலோசனை கூட்டமும் ஏற்பாடு பண்ணணும். அந்த ஆலோசனை கூட்ட பிரகாரம் காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் பாதிக்காமன்னா முன்னேற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்குது. தங்குவதற்காக 91 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அதேமாரி மின்துறை, மீனவர் துறை, பொதுப்பணித்துறை, காரைக்கால் நகராட்சி போன்ற அனைத்து துறைகளையும் முடக்கி விடுக்கப்பட்டு அவர்கள் அங்கங்கே பாதுகாப்பு பணிகளையும் பேரிடர் மீட்புக்கான அனைத்து பணிகளும் செய்துட்டு வராங்க. இன்னும் நம்முடைய காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடல் சார்ந்த பகுதியாக இருக்கிறதுனால தமிழகத்திலேருந்து பொய்யக்கூடிய மழை அனைத்தும் நம்முடைய காரைக்கால் மாவட்டம் வழியாக போகிறதுனால அந்த நேரங்களில் மட்டும் தண்ணி ஓவர்ஃபுல் ஆகி நம்மளுடைய ஆறுகளில் போகிற நேரத்தில் நம்மளுடைய காரைக்கால் மாவட்டம் தண்ணி வடியாத ஒரு நிலை அந்த நேரம் ஏற்படும். அந்த நேரத்தில் தான் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் மக்கள் பாதிக்காத வண்ணம் என்ன முன்னேற்பாடு செய்ய முடியுமோ அத்தனையும் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். அதே போல அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீன்மை குழு வந்திருக்காங்க. அவங்கள பணியை தற்போது தொடங்க உள்ளவங்க. இப்ப நீங்க இப்ப என்ன பணியை நீங்க தொடங்க போறீங்க? இப்ப வணக்கம் சார், நான் தேசிய பேரிடர் மீட்பு படை அரக்கோணத்திலிருந்து 2 டீம் பாண்டிச்சேரி மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக்கொண்ட பேர்ல 2 டீம் நாங்கள் பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு வந்திருக்கோம் சார். ஒரு டீம் பாண்டிச்சேரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு டீம் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் பேரிடர் மேலாண்மை நிர்வாகம் கேட்டுக்கொண்ட பேரில் நாங்கள் காரைக்காலுக்கு வந்திருக்கோம். இப்போ இவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இப்போ ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் எங்களோட ஒர்க்கு அப்படின்னு எல்லாமே கேட்டாங்க. நான் அவங்களுக்கு எல்லாமே விளக்கம் கொடுத்துட்டோம். அதுபோக காரைக்காலை பொறுத்த வரைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்குது. இதனாலேயே தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் காரைக்கால் பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவங்க எந்தெந்த பகுதிக்கு செல்ல இருக்கிறாங்க, என்னென்ன பணிகளை செய்ய இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக அந்த ரொம்ப தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்கள அந்த பகுதியிலேருந்து அப்புறப்படுத்துறது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் செய்தியின் வாயிலாக நம்மால் அறிய முடிகிறது.
இப்போ காரைக்காலில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அங்கே மழை பொழிவு அப்படிங்கிறது காலை முதலே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ காரைக்கால் அதை ஒட்டிய பகுதிகளில் தான் மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படுகிறது. இப்போ இன்று மாலை தான் அது இந்த பக்கம் சென்னையை நோக்கி வரும் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள முடியுது. இப்போ நம்ம பார்க்குறோம் காரைக்காலில் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் அவங்க தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய அந்த சாலையில் அவங்க நடந்து போகக்கூடிய காட்சிகள். இன்னும் மழையினுடைய தீவிரம் அந்த பகுதிகளில் அதிகரிக்கும் அப்படின்னே எதிர்பார்க்கப்படுது. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்த தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறவங்கள பாதுகாப்பாக மீட்க என்னென்ன நடவடிக்கைகள் இப்போ வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு மேலே எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலையுமே நம்ம பார்த்தோம். இப்போ நாம் பார்க்கக்கூடியது காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த ஒரு சாலையுடைய காட்சி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.